இந்த ஒரு உண்மையான பேய் கதையில் மல்லிகை அப்படிங்கிற ஒரு வேலைக்கார பொண்ணு இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணு தன்னோட வீட்லேயே பல நாட்கள் கூடியிருந்திருக்கா ஆவியாக. அதை என்னோட சப்ஸ்கிரைபர் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்குண்டான ஆதாரத்தையும் எனக்கு கணிச்சிருக்காரு. அந்த மல்லிகை அப்படிங்கிற பொண்ணு எப்படி இறந்தா, அந்த ஆவி எப்படி இவங்க வீட்டுக்குள்ளே பூந்தது, அந்த ஆவியை இவர் படம் பிடிச்சாரில்ல வீடியோவும் ஃபோட்டோஸும். ஸோ அது முழுக்க இந்த ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது ஒரு உண்மையான பேய் கதை. கவனமாக வீடியோ முழுசாக பாருங்கள். நிஜமாகவே நீங்கள் பயந்து போவீங்க. நான் தான் விக்கி. வெல்கம் பேக் டு விக்கிபீடியா. இந்த ஒரு ஸ்டோரியை அனுப்புனவர் ஈரோட்டில் குடியிருக்காரு. இவர் ராஜேந்திரன். இவர் வீட்டில் மல்லிகை அப்படிங்கிற ஒரு பொண்ணு வேலை செஞ்சுருக்கா. பொண்ணுனா சின்ன வயசுலேருந்து பெரிய அளவு வரைக்கும், அதாவது அவளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்குமே அந்த பொண்ணு இவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. கிட்டத்தட்ட 12 வருஷமாக அந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. அந்த வீட்டில் அப்பா, அம்மா, அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபரான ராஜேந்திரன், இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அவங்களுக்காக தான் அந்த வேலைக்காரி தினைக்கு வந்து வீட்டு வேலைகள்லாம் செய்வா. அவங்க வீட்டில் அந்த மல்லிகை ஒரு குடும்ப உறுப்பினர் மாதிரி தான் வாழ்ந்துருந்துருக்காங்க. ஸோ அவ்வளோக்கும் நெருக்கம். அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆளாக இந்த மல்லிகை வந்து நிற்பா. அந்த அளவுக்கு க்ளோஸ். அந்த மல்லிகா தினமும் வீட்டில் வேலையெல்லாம் முடித்த பிறகு வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அந்த டைமில் இந்த ராஜேந்திரன் கிட்ட வந்து பேசுவாங்க. ரூமெல்லாம் செக் பண்ணுவாங்க, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. போகும்பொழுது டோர் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, சேஃபாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து போவாங்க. கிட்டத்தட்ட அந்த டோரை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு தான் மல்லிகை அந்த வீட்டை விட்டே போவாங்க. அதுக்கு காரணம் இந்த ராஜேந்திரன் இருக்கார்ல, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் இருந்திருக்கு. ஸோ இது ரொம்ப குட்டி வயசுலேருந்தே இருந்திருக்கு. அதுக்காக தான் அந்த மல்லிகா தினைக்குமே இவங்க ரூமை செக் பண்ணிவிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சேஃபாக வச்சுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போய், வீட்டை விட்டு வெளியில் போய் தன்னோட வீட்டுக்கு போவாங்க. அதனாலேயே அந்த மல்லிகா தினைக்குமே டோரை நல்லா லாக் பண்ணிட்டு தூங்குங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டை விட்டே கிளம்புவாங்க. ஆனால் 2021 எதிர்பாராத விதமாக ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, மல்லிகாவுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. சடனாக அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ராஜேந்திரன் வீட்டில் இருந்த எல்லாத்துக்குமே ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ரொம்ப முக்கியமாக இந்த ராஜேந்திரனுக்கு காரணம் சைல்டுஹுட்லேருந்தே, ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இந்த மல்லிகா ராஜேந்திரன் கூட ரொம்ப க்ளோஸாகவும் ரொம்ப தன்னோட பையன் மாதிரியும் பழகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அப்படியேப்பட்ட மல்லிகா இறந்து போனதை இந்த என்னோட சப்ஸ்கிரைப் பண்ண ராஜேந்திரனால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார். ஆனால் மல்லிகை மேலே இவர் பரிதாபப்பட்டு இவர் பட்ட கஷ்டம் அவருக்கே வினயம் வந்து முடியும்னு அவருக்கு அப்போ தெரியாமல் போச்சு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவர் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து லேட் நைட்டில் உட்காந்து படிச்சுட்ருக்காரு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே படிச்சுட்டு பெட்டில் படுத்து தூங்கிட்டார். டோரை அவர் லாக் பண்ணவே இல்லை. அவருக்கு தூக்கத்தில் நடக்க வியாதி இருக்குல்ல. ஸோ அவர் டோரை லாக் பண்ணி தான் தூங்கணும். அந்த டைமில் அவர் மறந்து படிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டார். டோர் லாக் பண்ணவே இல்லை. ஆனால் அவர் காலையில் எழுந்து பார்க்கும்போது டோர் க்ளோஸ் ஆகிருந்திருக்கு. ரொம்ப முக்கியமாக உள்ளார தாழ்பால் போட்டிருக்கு. ஆனால் அதை அவர் பார்த்துட்டு சாதாரணமாக விட்டுடுற. ஸோ நம்ம நைட்டில் ஏதோ ஒரு டைம் எழுந்திரிச்சுப்போம், அந்த இதில் நமக்கே தெரியாமல் லாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அதை ரொம்பவே சாதாரணமாக விட்டுட்டார். ஆனால் அடுத்த வாரம் இதே மாதிரி இதே டைமில் இதே நடந்திருக்கு. அதாவது டோர் உள்ளார லாக் பண்ணியிருக்கு. அவர் ஆனால் லாக் பண்ணவே இல்லை. சரி, இது அம்மா தான் லாக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அவர் சாதாரணமாக விட்டுட்டார். மறுநாள் அவர் யோசிச்சு பார்த்துருக்காரு, டோரே உள்ளார லாக் பண்ணியிருக்கு, எப்படி நம்ம அம்மா உள்ளார லாக் பண்ணிட்டு வெளியில் போக முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் ரொம்ப பயப்பட ஆரம்பித்தார். சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறதுக்காக விடிய தன்னோட மொபைல் கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அந்த கதவுக்கு கொஞ்சம் மறைஞ்ச பக்கமாக, அதாவது கதவுக்கு ஆப்போசிட் சைடில் வச்சுருக்காரு. ஸோ அங்கே டோர் எப்படி லாக் ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக மறுநாள் காலையில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட அந்த வீடியோ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காரு. முதல் 3 மணி நேரத்துக்கு அந்த டோர் ஓப்பனில் தான் இருந்திருக்கு. ஸோ எந்த சம்பவமே நடக்கவே இல்லை. ஆனால் 2:47க்கு கரெக்டாக அந்த டோர் அப்படியே மெதுவாக ஸ்லோவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா அந்த டோர் பக்கத்தில் இருக்க அந்த கதவு அப்படியே ஒரு மாதிரி பிளர்ரான மாதிரி தெரிஞ்சிருக்கு. வீடியோ ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிடுச்சு. எந்த வீடியோ செகண்ட்ஸுமே எந்த மினிட்ஸுமே ரெக்கார்ட் ஆகவே இல்லை. அப்பயே க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, இது மொபைலில் ஏற்பட்ட ஏதாவது எரரோ இல்லை கிளிச்சோ இல்லை வேறு ஏதாவது பூச்சோ இருக்கும்னு நினச்சிட்டு அதை சாதாரணமாக விட்டுட்டார். அடுத்த வாரம் எக்ஸாம் வருது. ஸோ எக்ஸாமுக்காக அவர் உட்காந்து இரவு டைமில் படிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில், அதாவது ஒரு நடுராத்திரி இருக்கும், 1 இல்லை 2 மணி இருக்கும். அந்த டைமில் கிச்சன்லேருந்து யாரும் டீ போடுற வாசனை வந்திருக்கு. ஸோ இந்த டைமில் அவங்க வீட்டில் யாருமே டீ போட மாட்டாங்க. நான் 2 பேருமே கொஞ்சம் வயசானவங்க, அப்பா அம்மாவும். ஆனால் கிச்சன்லேருந்து அவருக்கு டீ போடுற ஸ்மெல் வந்திருக்கு. ரொம்ப ஃபெமிலியராக, அதாவது அந்த மல்லிகை போடுவாங்கள்ல டீ, அதே மாதிரி ஸ்மெல் அடிச்சிருக்கு. அந்த கிச்சனில் யார் இருக்கா, என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக அந்த ராஜேந்திரன் மெதுவாக எழுந்திரிச்சு கிச்சன் போகிறாரு. அங்கே போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல
சூடான பாத்திரங்க, இந்த டீ பாத்திரம் மட்டும் ரொம்ப சூடாக இருந்திருக்கு. அதில் கொஞ்சம் சூடான டீ இருந்திருக்கு. ஆனால் பக்கத்தில் யாருமே இல்லை, அடுப்பும் அணைஞ்சிருக்கு. அப்போ தான் ஆஃப் பண்ண மாதிரி இருந்திருக்கு அடுப்பு. இதை பற்றி ராஜேந்திரன் காலையில் அவங்க அம்மாக்கிட்டையும் அவங்க அப்பாக்கிட்டையும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் இதேமாரி நடந்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை 3 பேத்துக்குமே ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் இதெல்லாம் விட ரொம்ப பயங்கரமான விஷயத்த அவங்க அம்மா சொன்னாங்க. என்னென்னா, நான் நைட்டு டோரை யாரோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி, அதாவது வீட்டு வாசலை யாரோ க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்தேன். அது பார்க்குறதுக்கு நம்மளோட மல்லிகை, அதாவது வேலைக்காரியான மல்லிகை மாதிரியே இருந்திருக்காங்கன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு அவனுக்கு அந்த இடத்துலையே ஒரு ஜர்க். சில நாட்கள் அவங்களோட வீட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா தன்னோட கிராமத்தில், அதாவது நேட்டிவ் பிளேஸில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்காக இங்கேருந்து 2 வாரத்துக்கு அவங்க அந்த ஊரில் தங்குற மாதிரி இருக்குது. ஸோ 2 வாரம் கழித்து திரும்பவும் இந்த வீட்டுக்கு வராங்க. அவங்க ரொம்ப லேட் நைட்டில் வீட்டுக்கு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருந்திருக்காங்க. வீட்டோட கேட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வீட்டு வாசல், அதுக்கப்புறம் அப்பா அம்மா ரூமு, ராஜேந்திரனோட ரூமுன்னு சொல்லிட்டு எதுவுமே சாத்தவே இல்லை, அப்படியே தூங்கிட்டாங்க. ஆனால் மார்னிங் எழுந்து பார்க்கும்போது அந்த அப்பா அம்மாவோட ரூமும் உள்ளே லாக் பண்ணியிருக்கு, அந்த ராஜேந்திரனோட ரூமும் உள்ளே லாக் பண்ணியிருக்கு. இதெல்லாம் விட ரொம்ப வியர்டான விஷயம் என்னென்னா, ராஜேந்திரன் காலையில் எழுந்து பார்க்கும்போது அவனோட கட்டிலுக்கு பார்த்துற ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அந்த டேபிளில் வாட்டர் பாட்டில் இருந்திருக்கு, ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, பல விஷயங்கள் ஒரே மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பூசாரி, அதாவது இந்த பேய்களை ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பூசாரி கூட்டிகிட்டு வந்து இவங்க வீட்டு முழுக்க கட்டு போட்டு அந்த அந்த பரிகாரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணி மல்லிகையோட சமாதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போய் இந்த மல்லிகைக்கு தேவையான அந்த சாப்பாடு மாலைன்னு சொல்லிட்டு இவங்களோட சைட்லேருந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாமே பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது 2021 2022 வரையும் அவங்களுக்கு முழுக்க நடந்திருக்கு. ஆனால் 2023 அப்புறம் அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன அமானுஷ விஷயம் கூட நடக்கலையாமா. அதுக்கு காரணம், அந்த மல்லிகையோட கல்லறைக்கு போய் அந்த புதைச்ச இடத்துக்கு போய் இவங்க இந்த மாதிரி சம்பிரதாய சடங்குகள் பண்ணுறதுனால தானமா. அது மட்டும் இல்லாமல் அந்த பூசாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஏதோ சக்தி இருக்குது, அதை வெளியில் அனுப்புறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் இல்லை உங்கள் வாழ்க்கையிலையும் ஏதாவது கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்ததுன்னா மேலே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜாவோ இல்லை வாய்ஸ் மெசேஜாவோ சென்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்கள் கதையை பற்றி நான் பேசுகிறேன். அது வரைக்கும் பாய்.